4 கூட்டல் 2 வாகனங்கள் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா வாகனங்கள் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாத ஒரு முக்கிய பகுதியா இருக்கு. நம்ம பக்கத்துல போனோமா இல்ல தூரத்துல போனோமா உடனே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாகனத்தை எடுத்து ரொம்ப வேகமா ரொம்ப சீக்கிரம் போயிட்டு வரணும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே ஆசைப்பட்டு இருக்கோம். ஸோ 2 சக்கர வாகனம் எடுத்துக்கோங்க. அதோட திறனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகையான பேர்ல நம்ம இப்ப அழைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு 2 சக்கர வாகனத்துக்கு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, இந்த பேர் வந்து எப்போ வந்தது அப்படின்னா 1884 பிரிட்டனை சேர்ந்த எட்வர்ட் பட்லர் அப்படின்றவர் தான் இந்த பேர் வந்து முதல் கொண்டு வந்திருக்காரு. அதாவது இயந்திரத்துல இயங்கக்கூடிய எந்த ஒரு வாகனத்துக்கும் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு பேர் வைக்கலாமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு முதல்ல இந்த வாகனத்தை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர். அப்போ அதாவது 1884 முன்னாடியே ஒரு வாகனம் அப்படின்றது மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. ஒரு இயந்திரம் மட்டும் தான் இரும்பால செய்யப்பட்டிருக்கும். மற்ற பாகங்கள் எல்லாமே வந்து மரத்தால் செய்யப்பட்டது. அதுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச பேர்ல கொண்டு இருந்தாங்க. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புத்தம்போதிய ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு வச்சுதான் இதுவரை அந்த பேரை வந்து அழைச்சிட்டு இருக்காங்க. அதோட வழிபாடு தான் இப்ப வந்து ஒரு நவீன ஒரு 2 சக்கர வாகனம் வந்து தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. பொதுவாக ஒரு வாகனத்தை வந்து நம்ம முன்புறம் கொண்டு போக முடியும், பின்புறம் கொண்டு போறதுக்கு சில வாகனங்களால் மட்டும் தான் முடியும். ஒரு மகிழுந்து, பேருந்து, இல்ல சரக்கு வந்து, இல்ல தானி, இதை மட்டும் தான் நம்ம பின்புறம் கொண்டு போக முடியும். ஆனா ஒரு 2 சக்கர வாகனத்தை பின்புறம் ஓட்ட முடியுமா? ஆனா இதுவரையும் யாரும் ஓட்டுனது கிடையாது. ஆனா ஒரே ஒரு நபர் வந்து அந்த சாதனையை முன்னெடுத்திருக்காரு. ஹோ ஜியோபிங் அப்படின்றவர் சீனா சேர்ந்தவர். 93.5 மைல் தூரத்தை கடந்திருக்காரு. அதுவும் வந்து வாகனத்தை பின்புறமே இயக்கிருக்காரு. அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தை நினைச்சு பாருங்க. கற்பனை கூட பண்ண முடியல. என்னால இந்த நிமிஷம் வரையும் கற்பனை பண்ண முடியல. அவர் எப்படி ஓட்டிருப்பாரு யோசிச்சுட்டே இருக்கேன். சரி, இந்த மாதிரி சாதனைகள்லாம் பல நிகழ்ச்சி இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா என்ன ஒரு காரணம் அப்படின்னா வாகனம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பிடிச்ச மாதிரி வேகத்தில் இருக்கணும், ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். இதனாலதான் வாகனத்தை வச்சு பல பேர் பல சாதனைகள் செய்துட்டு இருக்காங்க. சாதனை பண்றது நம்ம நிகழ்ச்சி கிடையாது. என்னென்ன வாகனங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதா இந்த நிகழ்ச்சி. சரி, இன்றைக்கும் ஒரு புதிய வாகனத்தை பார்க்க போறோம். அது எந்த வாகனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா ஆவலா இருக்கீங்களே, நானும் ஆவலா இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு 2 சக்கர வாகனம் பார்க்க போறோம். ஏன்னா 2 சக்கர வாகனம் அப்படின்றது ஒவ்வொருத்தர் வீட்டுல நம்ம கூட ஒரு பிறப்பா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்திய சாலைகளை பொறுத்தவரையும் போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமா இருக்கு. அந்த நெரிசலை பத்தி கவலைப்படாம ஒரு இடத்துக்கு வேகமா போகணும் அப்படின்னா 2 சக்கர வாகனம்னா வந்து ஒரு உச்ச நன்மனா இருக்கு. சரி, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி வாங்க போறோம் அப்படின்னா அதோட நிறுவனம் பார்ப்போம், அதோட தரம் பார்ப்போம், அதுவும் நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டி இருக்கு அப்படின்னு பல கட்டங்கள் ஆராய்ச்சி ஒரு வண்டி தேர்வு செய்யணும் அப்படின்னா அது வந்து ஒரு 10-15 வருஷம் கூட இருக்கணும். மறுமதிப்பீடு எல்லாமே ஒட்டுமொத்தமா இருக்கணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இந்திய நிறுவனம் இருக்குங்க. அதாவது வந்து டிவிஎஸ் நிறுவனம். நான் சின்ன வயசுல இருந்து டிவிஎஸ் 50ல இருந்து இப்போ வரை வந்து எல்லா வகையான வாகனங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த நிறுவனம் இப்போ வரையும் வந்து உலக அளவில் ஒரு சிறந்த ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறது முக்கியமான காரணம் அதோட தரம் தான். இந்த மாதிரி நிறுவனம் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட டிவிஎஸ் அப்பாச்சி RTR 180 அப்படின்ற ஒரு வாகனத்தை பார்க்க போறோம். வாகனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா படம் பிடிச்சிருக்கோம், பார்த்துட்டு வந்துருங்க. டிவிஎஸ் அப்பாச்சி RTR 180cc வண்டி பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப கலகலா இருக்கு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் வந்து வண்டி ஓட்டி பார்க்க போறேன், வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறேன். அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய குட்வில் டிவிஎஸ்க்கு வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அபிலாஷ் நம்ம வண்டியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்காரு. வரவேற்கலாம். வணக்கம் அபிலாஷ். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே சார். டிவிஎஸ் அப்பாச்சி RTR 180 புத்த புதுசா கொடுத்துருக்கீங்க. இந்த வண்டியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசி ஆகணும். முதல்ல டிவிஎஸ் நிறுவனத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். டிவிஎஸ்னாலே ட்ரஸ்ட் வேல்யூ சர்வீஸ். ஸோ வந்து நம்ம பிகினர், நம்ம சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு மட்டும் நம்ம டிவிஎஸ் நம்ம கூடயே இருக்கும். என்ன விஷயம்னா நம்ம ரோட்டில் போகும்போது மொப்பட்லேருந்து ஸ்கூட்டர்லேருந்து மோட்டார் சைக்கிள் ஒரு பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் மட்டும் அந்த வண்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் ட்ரஸ்ட் வேல்யூ சர்வீஸ் டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி. அகெயின் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஐரன் மாடல் எல்லாருமே வந்து வாங்கக்கூடிய வண்டி தான் அப்பாச்சி. அகெயின் மாடல் டிவிஎஸ்ல இருக்க எல்லா வெஹிக்கிளுமே சரி. ஸோ அதில் ஒன்று வந்து அப்பாச்சி வந்து இந்த ப்ளூ எடிஷன். ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த நெக்ஸ்ட் போன இயர்க்கு எண்டில் வந்து நம்ம வந்து ப்ளூ வந்து எடிஷன் வந்து லான்ச் பண்ணோம். இப்போதான் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்கீங்க. சரி, பொதுவாக ஒரு நிறுவனம் வந்து ஒரு வாகனத்தை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா அது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாயிடும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஆனால் கொஞ்சம் ஒரு 2 சில வருஷங்களுக்கு அப்புறம் அதோட அடுத்த பகுதி அடுத்த வெர்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் பொதுவாக சொல்லுங்க? காம்படிஷன் ப்ளஸ்
அட்வான்ஸ் மாடல். ஸோ அதுதான் இப்போ வந்து என்ன ஒரு வெஹிக்கிள் நம்ம பண்ணாலும் அந்த வண்டி வந்து நம்மளுக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இப்போ நீங்கள் வாங்க வரீங்க, இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தானே இங்கே வந்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அப்பாச்சி வந்து எல்லா விதத்துலையும் எல்லா மாடலோட காம்படிஷனோட வெஹிக்கிள் நல்லா இருக்கணும். ஸோ அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் இது வந்து ஸ்போர்ட்டிவ் மாடலில் 180 வந்து கொடுத்துருக்கோம் நம்ம. கொடுத்துருக்கீங்க. அப்பாச்சி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் இந்த பீஸ்ட் லைட். சோ அந்த பீஸ்ட் லைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐரன் மாடல். ஓ, இந்த எல்இடி விளக்கு. இந்த எல்இடி லைட் இது ஒரு எந்த ஒரு வாகனத்துல நான் பார்த்தது கிடையாது. சோ இது வந்து எப்படின்னா நம்ம ஒரு லாங் டிரைவ் போகும்போது சோ இருட்டில் நம்ம வரும்போது ஒரு ஃபேஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபேஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுலேயே வந்து அட்ராக்டிவ் என்ன வண்டி அது வருதுன்னே தெரியாது நம்மளுக்கு. ஸோ கிட்ட வந்தவங்க தான் தெரியும் அது அப்பாச்சி அப்படின்றது. ஸோ ஒரு ஐரன் மாடல்ல மட்டும் தான் அந்த லுக் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வண்டியில தான் அதை லான்ச் பண்ணாங்க. 2 சக்கர வாகனங்கள், அதுவும் இந்த வகையை சேர்ந்த வாகனங்கள் இப்பதான் முதல்ல கொடுத்துருக்கு. கண்டிப்பா சார். அதோட சிறப்பான விஷயங்கள் சொல்லிட்டீங்க. அது வந்து 2 புறம் வந்து எல்இடி விளக்குகள் தான கொடுத்துருக்கீங்க. 2 சைடும் வந்து பீஸ்ட் லைட் வந்துரும். அகைன் வந்து இது கீழே வந்து லேம்ப் வந்து பாத்தீங்கன்னா 35 வாட்ஸ் வரும். ஸோ நம்ம ஒரு ஹைவேல நம்ம போகும்போது லைட் வந்து நல்ல வைடா வரும் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து ஈஸியா நம்ம அப்சர்வ் பண்ணலாம். பார்த்தோம்னா இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் சாதாரணமா நம்ம வந்து சாவி வந்து ஆன் பண்ண உடனே இந்த விளக்கு நேரடியாக எரிய ஆரம்பிச்சது. வேற எந்த சுவிட்சுக்கும் நம்ம போடவே இல்லை. இப்போ பகல்லே வந்து எவ்வளவு தெளிவா கொடுக்குறாங்க. ஏன்னா எதிர்த்தாப்புல ஒரு வாகனம் வருது அப்படின்னா அது எந்த நிறுவனம் அந்த வாகனம் அப்படின்றத திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக தான் இந்த விளக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா 35 வாட்ஸ் நீங்க கொடுத்துட்டீங்க. அவ்வளவு அகலமா ரொம்ப தெளிவா இருக்கும். தெளிவா வரும். இன்னொரு வடிவமைப்பு ஏரோடைனமிக்ஸ் சொல்றீங்க. இந்த ஒட்டுமொத்த வடிவமைப்பை பத்தி சொல்லுங்க. ஏரோடைனமிக் ஸ்டைல்னா ஸோ ரேசிங்ல மட்டும் தான் ஏரோடைனமிக் ஸ்டைல் வரும். நீங்க உட்கார பொசிஷன்ல இருந்து எல்லாமே வந்து ஏரோடைனமிக். இந்த ஸ்கூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்கூப் வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு காரணமா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க லாங் டிரைவ் பண்ணும்போது இந்த 2 ஸ்கூப் நடுவில் வந்து ஹேர் உள்ள ப்ளோ ஆகும். ஸோ அதனால இன்ஜின் வந்து 10 டிகிரிஸ் வந்து கம்மியாகும். வேற எந்த வண்டியிலும் அது கிடையாது. இதான் வந்து ஏரோடைனமிக்கோட முக்கியமான நோக்கமே, முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமே நீங்க சொல்லலாம். சரி, இந்த வைசரை பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த வைசர் வந்து நார்மல். ஸோ இந்த நார்மல் மாதிரி கிடையாது. ஸோ என்ன விஷயம்னா இந்த வைசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் ஆகும் நார்மல் வண்டியில் எல்லாமே. ஸோ இந்த வண்டியில் வந்து ஃபேட் ஆகாது. அகைன் வந்து இதோட ஸ்டைல் வந்து எல்லாமே வந்து ஏரோடைனமிக் ஸ்டைல்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்பெஷலி ஃபார் ஸோ இப்போ நம்ம டிரைவ் பண்ணும்போது குனிஞ்சு நம்ம ஓட்டினாலும் இது ஸ்டைல் வந்து இந்த காத்துல வந்து முகம் வந்து ஆகாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். முகத்துல படவே படாது. ஸோ நம்ம குனிஞ்சு ஓட்டும் போது அதோட ஸ்டைல் அதுதான். ஸோ இது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் மர்காட். ஸோ கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கரோடு எந்த ஒன்றிலையும் வராது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம கிராஃபிக்ஸ் பயங்கரமா கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மக்களுக்கும் இதுக்கும் இடையில வந்து இடைப்பட்ட தூரம் வந்து அதிகமா இருக்கு, சரியான தூரமா தான் இருக்கு. நம்ம ஒரு ரேசிங் வண்டினாலே கண்டிப்பா டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பிரேக் பிடிக்கும் போது ஸோ அகைன் வந்து ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கணுமே தவிர இது ஒரு ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து பாத்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க். ஸோ ஆயில் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் ஸ்ப்ரிங் வந்து மிங்கல் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால ஒரு பள்ளத்துல ஸ்பீட் பிரேக்கர் நீங்க விடும் போது வண்டியோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி லாங் டிரைவ் போகும்போது ஸ்மூத்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட். வந்து சரியா இருக்கும்ன்றீங்க. கண்டிப்பா சார். ஒரு நல்ல ஒரு சாலையிலயும் ஒரு கரடுமுரடான ஆஃப் ரோட்லயும் போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபிள் நல்லா வரும். இதுல சக்கரங்கள் என்ன வகையான சக்கரங்கள் பயன்படுத்துறீங்க? அலாய் வீல் சார். அலாய் வீல் டியூப்லெஸ் டயர். ஸோ வந்து நார்மல் இப்போ எல்லா வண்டியிலும் வந்து அலாய் வீல். பட் ஆனால் டியூப்லெஸ் டயர் வந்து ரீசெண்டா இப்போ வந்து நம்ம வண்டியில பண்ணியிருப்போம். எப்பத்துலேருந்து இருக்கு. பட் ஆனால் இது வந்து ரெமோரோ டயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெமோரோ டயர்னும் போது பாதி ரப்பர் பாதி வந்து சிலிக்கான் இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ரோட் கிரிப்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் டிஸ்க் இது வந்து சேஃப்டி முக்கியமாக வந்து டிஸ்க் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்க் மாதிரி கிடையாது. 240 தான் நார்மல் வரும். இது வந்து 270 mm ரோட்டோ பெடல் டிஸ்க். ஸோ ரோட்டோ பெடல் டிஸ்க்னும் போது நீங்க இந்த ரோட்டோ பெடல்ல பாத்தீங்கன்னா டிஸ்க் வந்து உள்ள அங்கங்க வந்து ஒரு வெட்டு மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல வந்து டிஸ்க் நீங்க லாக் பண்ணும் போது ஹேர் ப்ளோயிங் உள்ள ஆகும். ஸோ அதனால வந்து நீங்க பிரேக் பிடிக்கும் போது டிஸ்க் லாக் ஆகாது. சேஃப்டி அதுதான் அதோட ப்ளஸ் பாயிண்டே உங்களுக்கு. இப்போ இன்னொரு விஷயம்னா இப்போ சாதாரணமாக ஒரு சாலை நம்ம ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கோம். நம்ம டிஸ்க் பிரேக் நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து ரொம்ப வெப்பமாகும், ரொம்ப சூடாகும். இதுல அந்த மாதிரி பிரச்சனை அதுதான். இது வந்து ரோட்டோ பெடல் டிஸ்க்ன்றதுனால அந்த கட் இருக்கிறதுனால ஸோ வந்து நீங்க பிளேட் அப்பப்போ பிரேக் அப்ளை பண்ணும்போது பிளேட் வந்து ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகும் போது அந்த ஹேர் ப்ளோயிங் சொன்ன பாத்தீங்களா அது மூலியமா பிரேக் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகாது. அதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதனால வந்து நீங்க ரொம்ப லாங் டிரைவ் தாராளமா நீங்க போலாம் இங்க இருந்து. ஸோ வந்து நம்ம நடுவில் எங்கேயாவது நிற்போமோ அப்படின்னு எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. தொடர்ச்சியா ஒரு 500 கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சாலும் அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றது. கண்டிப்பா சார்.